வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வழக்கமாக நம்ம வீட்டில் எப்பயுமே சிக்கன் பிரியாணி தான் இருக்கும். ஏன்னா சிக்கன் பிரியாணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக நம்ம சாப்பிட்றது தான். ரெண்டாவது எக்ஸ்பென்ஸ் ரீதியாக பார்க்கும்போதுமே காய் கூட்டு மோர் ரசம் குழம்பு இப்படிலாம் வச்சு சாப்பிட்றத விட வேலையும் அதிகம், செலவும் கூட கூடும். அப்படி ஒரு காரணம் இருந்தாலும் கூட எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிஜியான் அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இன்றைக்கி வந்துட்டு சமைக்க போகிறோம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வெளியூர்களுக்கு வேலைக்கு போகிறமான சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெளியூர்களுக்கு போகும்போது அங்கே நம்ம சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்களை நாடி இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அது நல்ல ஒரு உணவாகவும் இருக்குமான்றது சந்தேகம். ரெண்டாவது எக்ஸ்பென்சஸும் கூட. நம்ம போகிற இடங்களுக்கு இந்த மாதிரியான ரைஸ் குக்கர் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இது நமக்கு யூஸ் ஆகும். வீட்டில் வந்துட்டு சிலிண்டர் தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், இந்த தக்காளி அரியணும், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, சிக்கனு, தயிர், எலுமிச்சம்பழம், பாசுமதி அரிசி, இந்தியா கேட்டு பாசுமதி அரிசி, சக்தி மசாலா, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம். இதை வச்சு இன்றைக்கி நாம் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்துட்டு இதுதான் என்னுடைய பாத்திரம். இதை வந்து நம்ம இப்போ இது உள்ள வந்துட்டு வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நாம் வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி புதினா, அப்புறமா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு சுத்தமான கடலெண்ணெய், நம்ம எப்பயுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற மாதிரி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சமைப்போம். எப்பயுமே அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி அந்த பிரியாணி பட்டை மசாலாலாம் போட்டுட்டு சிக்கனையும் போட்டு இப்போ நம்ம தாளிச்சிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு குக் மோடில் இருக்குது. இப்போ வந்துட்டு குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ நாம் வந்துட்டு அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு இந்த மாதிரியாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா வெப்பம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கூட வந்துட்டு சீராக இருந்து அது வந்துட்டு நல்லா குக் ஆகுது. அதே மாதிரி நம்ம வேணுன்றப்போ நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் நம்ம வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இந்த சிலிக்கான் இந்த இது பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இது கரண்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரொம்ப ஹீட் ஏறிடுச்சு அப்படின்னா வார்ம் மோடுக்கு மாறிடுது. வார்ம் மோடுக்கு மாறிடுச்சு அப்படின்னா ஹீட்டு வந்துட்டு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு போகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டு கம்மியானோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே குக் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அரிசிலாம் போட்டதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ வந்துட்டு இப்போ அந்த கறியெலாம் வந்துட்டு எல்லாம் தாளிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரிசி வந்துட்டு போட்டுட்டோம். நம்ம அரிசியை வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு இது பாஸ்மதி அரிசின்றதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அந்த அரிசி எல்லாமே இந்த ரைஸ் குக்கரில் போட்டுட்டோம். இதில் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காகவே ஒரு கப்பும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அது நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு அரிசிக்கு அவங்க மெஷர் பண்ணது 2 கப்பு தண்ணி. ஆனால் நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே சிறப்பாக இருக்கும். அடியில் வந்துட்டு ஒட்டாமல் நல்லபடியாக வந்திருக்கு. கடைசியில் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். ஏன்னா எதிர்காலத்தை நம்மளால் கணிக்க முடியல. பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் நம்ம வந்து ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. நம்ம 3 கப்பு ஊற்றுறோம். இப்போ 1 கப்பு அரிசி போடலை, நம்ம எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்குறோம். 2 கப்பு அரிசி போட்டிருக்குறோம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்குது. இது 3வது டம்ளரு.
3வது கப்பு. இது 4வது கப்பு. இன்னும் ஒரு 3 கப்பு ஊற்றலாம் அப்படின்றது ஒரு கணிப்பு. இது 5வது கப்பு. 6வது கப்பு. கொஞ்சம் கொஞ்சம் குறையாக இருக்குது. இப்போது 7 கப்பு ஊற்றிருக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா லேசாக அப்படியே கிண்டி விட்டுட்டு பேசாமல் மூடி வச்சுட்டு ஓரமாக போய் உக்காந்துக்குருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. நாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. சுவையான சிக்கன் பிரியாணி தயார். அப்படியே கிண்டி விடுவோம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. அற்புதமாக இருக்குது. தண்ணிலாம் இஞ்சி சரியான பதத்தில் நமக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு. நல்லாவே ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது நண்பர்களே. இப்போ சாப்பாடு உங்களுக்கு தயாராகிருச்சு. ரொம்ப குழஞ்செலாம் போகலை. எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது நண்பர்களே. நல்லாவே வந்திருக்கு சாப்பாடு. இனிமேல் நம்ம வெளியூருக்குலாம் போகும்போது இதவே நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்.